நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான முயற்சியில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்பனோப்பனோ பண்ணுறோம், கிராட்டிடியூட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கோவத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்க்கு பில்லோ டெக்னிக் பண்ணுறேன், ஸ்கிரிப்ளிங் டெக்னிக் பண்ணுறேன். ஆனாலும் திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு பயம் வந்துடுதுங்க. ஒரு திடீர்னு எப்படா இதை ஹேண்டில் பண்ண போகிறோன்னு ஒரு மலைப்பு வந்துடுது. அந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறோம். திடீர்னு ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ராப்ளம் வரப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவங்கள் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி வரப்போ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை விட அந்த பிரச்சனையை பெருசாக பார்க்குறப்ப தான் அது நமக்கு பூதாகரமாக பயமுறுத்தும். என் குரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காருங்க. என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை அது மாதிரி வருதா, உடனே அதை சின்னதாக நினச்சிக்காங்க. இதுதானே, இதெல்லாம் எனக்கு தூசு மாதிரி அப்படி தட்டி விட்டுடுங்க. இந்த நடுவிரல் கட்டைவரில் இருக்கு இல்லையா, வச்சு சும்மா தூசு மாதிரி இப்படி தட்டி விடுறதுனால என்னன்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ்க்கு அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம்னு உருவகப்படுத்துகிறோம். நம்ம சப்கான்ஷியஸ்க்கு எல்லாமே சிம்பிள்ஸ் மெட்டாஃபர்ஸ்லாம் சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கும். சிம்பிளைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்களா, பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து 2-3 தடவை மூச்சை எடுத்து விட்டுட்டு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என் வாழ்க்கையில் வர்றதுக்கு நான் தான் 100% ரெஸ்பான்சிபிள், நான் தான் காரணம். எனக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் இந்த சம்பவத்தை என் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இப்போது நான் அந்த பேட்டர்னை ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஐ எம் ரெடி டு லெட் கோ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த விஷயம், இந்த பிரச்சனை எனக்கு ஏதோ ஒரு புரிதலை, நான் ஏதோ தெரிஞ்சுக்கணும், ஏதோ எனக்கு புதுசாக ஒரு இதை தெரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கு. ஐ வெல்கம் திஸ். இது எனக்கு நல்லபடியாக தான் முடியும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்படி பல தடவைகள் சொல்லிகிட்டே வாங்க. சொல்லிட்டு வரப்போ ஒரு நியூட்ரல் மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கு. ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. எப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ பிரச்சனை சின்னதாகிடும், சொல்யூஷன் ஈஸியாக கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும், ஈஸியாக அது சால்வ் ஆகிடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும். முதல்ல 2-3 தடவை கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண நீங்கள் அதை டியூன் ஆகிடுவீங்க இல்லையா? அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக எமிட் பண்ணுறப்ப சட்டுன்னு நினச்ச செகண்டுக்கு உங்களுக்கு அது வந்துடுவோங்க சொல்யூஷன். நீங்கள் மிராக்கிள்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பயிற்சிகளை ஹோப்பனோப்பனோ, அஃபர்மேஷன், வாட்டர் ப்ரேயர், அது கூட நம்ம கிராட்டிடியூட் எழுதுறது, இது எல்லாத்தையுமே ரெகுலராக செய்கிறப்போ நார்மலாகவே நம்ம அதை பாசிட்டிவாலாம் இருப்போமா? அப்போ இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய நேச்சராகவே மாறிடுவோங்க. நம்ம இயல்பாகவே மாறிடும். நமக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டிலாம் தேடி நம்ம வெளியே அனுப்ப வேண்டியதில்லை. பாசிட்டிவிட்டியை உள்ளே அனுப்புறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கான கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸும் செய்யணுன்ற சங்கல்பமும் தாங்க முக்கியம். தேவைப்பட்டால் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணியும் நீங்கள் பயன்பெறலாம். டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.